Hi friends, welcome to நீயே ஒளி. நம்ம இன்னைக்கு 8th SSல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற லெசன்ல சில சட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. இது முக்கியமான இயர்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சட்டங்கள் பார்க்கலாம். கல்வி உரிமை சட்டம், அதாவது இது 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி ஏற்படுத்தப்பட்டது. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே கவர்மெண்ட் வந்து கட்டாய கல்வியை வழங்கணும் அப்படிங்கிற சட்டப்பிரிவு 21A ஏற்படுத்தியிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986ங்க. இது 15 வயசு வரைக்கும், 15 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்கள்லாம் வந்துட்டு எந்த குழந்தையுமே வேலைக்கு அமர்த்தக்கூடாது, அதை தடை செய்கிறது தான் வந்து குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. சிறார் நீதி சட்டம் 2000, அதாவது இது குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல். எந்த குழந்தை சரியான கவனிப்பு இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தையை நட்பு ரீதியாக அணுகி அவங்கள சீர்திருத்த முயற்சிக்கிறது தான் இந்த சிறார் நீதி சட்டம் 2000. போக்சோ சட்டம் 2012, இது பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்கிற சட்டம், அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. போக்சோ சட்டம் 2012. நெக்ஸ்ட் வந்து இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இது விதவை மறுமணத்தை வந்துட்டு சட்டப்பூர்வமாக்கியிருக்கு. விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து 1856 சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது. இந்து திருமண சட்டம் 1955. இது வந்துட்டு பெண்களோட திருமண வயசு 21 அப்படின்னு சட்டப்பூர்வமாக்குனது இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. இது வந்து அவங்க பேரண்ட்ஸோட சொத்துக்களில் பெண்கள் வந்து சொத்து கேட்குறதுக்கு உறுதி செஞ்சுருக்கு. பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செஞ்சுருக்கு. நெக்ஸ்ட்டு வரதட்சணை சட்டம் 1961. இது வந்து வரதட்சணை அப்படிங்கிற பேரில் மருமகளை மோசமாக நடத்துகிறவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குது. அந்த சட்டம் வந்து வரதட்சணை தடை சட்டம். இது 1961. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. இது பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. இது வந்து பத்திரிகை, செய்தித்தாள், இந்த மாதிரி ஊடகங்களில் நிறைய இடத்துல வந்துட்டு பெண்கள் அநாகரிகமாக சித்தரித்தலை வந்து தடை செய்து 1999 சட்டம். தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்கச் சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961. மகப்பேறு நலச்சட்டமும் வரதட்சணை தடை சட்டமும் 1961ங்க. தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்கச் சட்டம் 1952. இதெல்லாமே வந்து பெண் தொழிலாளர்களை பாதுகாக்குது. நெக்ஸ்ட்டு குடும்ப வன்கொடுமையிலேருந்து பெண்களை பாதுகாக்கிறது. அந்த சட்டம் வந்து 2005 இயற்றியிருக்காங்க. குடும்ப வன்கொடுமையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005.